ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 விதமான ஹெல்தி ரெசிபி செய்து காமிச்சிருக்கேன். பஞ்சு போல இடியாப்பமும், இதே மாவுல ரொட்டியும் செய்து காமிச்சிருக்கேங்க. இடியாப்பம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. ஒரு ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாலுமே இந்த இடியாப்பம் கெட்டியாகாது. அவ்வளோ பஞ்சு போல இருக்கும். தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்குங்க. நீங்களும் செய்து பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். கிண்ணத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி லைட்டாக சூடானா போதுங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக சூடான உடனே நம்ம எடுத்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ராகி மாவு சேர்த்துக்கலாம். ராகி மாவு சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இந்த மாவு தண்ணியில் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், சுற்றியுமே நுரை இந்த மாவு நல்லா வெந்து வருது. இப்போது வெந்த உடனே இது போல் நான் களி கிண்டுற கோல் இருக்குங்க, அது போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட மத்து இருந்தால் மத்து இருக்கு இல்லையா, மத்தையுமே திருப்பி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா இந்த கோலால் நல்லா கிண்டி விட்டுலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுலாம். இது போல் கிண்டினாலே போதும். இந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்து வந்துடும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டு இப்போ நம்ம இந்த கோலுக்கு இருக்கிற மாவுலாம் எடுத்துடலாம். எடுத்து அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க. இந்த சூட்லேயே மாவு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கழித்து பார்த்தா இன்னும் சூடு அப்படியே இருக்குங்க. லைட்டாக சூடு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இடியாப்ப மாவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரே மாவில் நம்ம இடியாப்பமும் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து ரொட்டியும் செய்ய போகிறோங்க. ரெண்டுக்குமே ஒரே விதமாக மாவை தான் இப்போ நம்ம பிசைய போகிறோம். பாருங்கள், இன்னும் எனக்கு சூடாக தான் இருக்குது. அதனால் நான் கரண்டியால் இது போல் கலந்து எடுக்கிறேன். இப்போ நமக்கு மாவு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது தாங்க. உருண்டை பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இது போல் தான் இருக்கும். லைட்டாக மாவு கொஞ்சம் கையில் ஒட்டும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி இது போல் எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ நான் முறுக்கு உரல் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம ஓமப்பொடி பிழியும் இல்லையா, அந்த அச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். என்கிட்ட இடியாப்ப அச்சு இல்லாததால் நான் இதில் தான் செய்வேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இது ஓட்டை. கொஞ்சம் பிழியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே நல்லா வரும். இப்போ இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இட்லி பாத்திரத்தில் தான் நான் எப்போவுமே அவிப்பேன். இது போல் இட்லி குழியில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவி விட்டுட்டு பிழிஞ்சிடலாங்க. பிழியறது இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு முறை பிழிஞ்சிட்டேங்க. 2வது முறை மாவு ஃபில் பண்ணி அதையும் பிழிஞ்சி எடுத்துடலாம். பிழிஞ்சி எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இதை வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இடியாப்பமும் அவிஞ்சிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. அதுக்கடுத்து இந்த மாவில் நான் ரொட்டி செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ரொட்டி தவா எடுத்துருக்கேங்க. ரொட்டி தவாவை இதில் கீழே ஸ்டவ் மேலே வைக்கக்கூடாதுங்க. கீழேயே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது போல் நமக்கு மாவை நல்லா தட்டி விட்டுலாங்க. ரொட்டி எந்த அளவுக்கு நம்ம தட்டுவோமோ அதே போல் தட்டி தட்டலாம். இப்போ தட்டி முடித்த உடனே ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ஸ்டவ் மேலே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு இதை 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போடலாம். திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எடுக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை 2 பக்கமும் நம்ம
சுட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. திரும்பவும் அடுத்த முறை வந்து நம்ம தட்டும்போது இதை இறக்கி கீழே வச்சு நல்லா சூடு தணியணுங்க. சூடு தணிஞ்ச உடனே அதுக்கடுத்து இன்னொரு ரொட்டியும் தட்டி திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சு அதை மேலே வச்சு சுட்டு எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நமக்கு பிரிஞ்சியும் வராது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லாயிருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொட்டியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நமக்கு இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் செய்யலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு பிளெண்டர் எடுத்திருக்கேன். அதில் பிளெண்டர் ஜார் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி அதில் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேங்க. கிண்ணத்தில் மாற்றி இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இதில் வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சர்க்கரையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இடியாப்பம் ரெடிங்க. இடியாப்பம் பாருங்கள், நல்ல பஞ்சு போல் வந்திருக்குங்க. பிரிஞ்சியும் வராது இது. நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து மாவு வந்து நல்லா வேகுது இல்லையா? நம்ம நல்லா வேக விடுறதால இந்த இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இடியாப்பம் எடுத்து உங்களுக்கு கையில் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா இருக்குங்க. இதனோட தேங்காய் பால் சேர்த்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. இந்த தேங்காய் பாலுக்கு இந்த ராகி இடியாப்பத்துக்கும் அவ்வளவு நல்ல காம்பினேஷன். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரே மாவில் 2 விதமான ரெசிபிஸ் செய்யலாம். தவறாமல் இந்த வீடியோவை பார்த்து செய்து பாருங்கள். இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இடியாப்பத்தோட தேங்காய் பால் காம்பினேஷன் அருமையாக இருந்துச்சு. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரொட்டிக்கு நார்த் இண்டியன் தால் செஞ்சுருந்தேங்க. இந்த டாலுக்கும் ரொட்டிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.